நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு நாஸ் கவுன்சில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300+ பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆகி இப்போ ஒரு சப்ளையில் தான் இருக்குது. இன்றைக்கி எந்த மாதிரி என்ட்ரி நம்ம எடுத்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் சப்ளை, லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அகைன் டிமாண்ட் ப்ளஸ் ஒரு ஃப்ளிப் ஜோன் ட்ரிகர்டு, அந்த என்ட்ரியை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். சேம் பார்த்திங்கன்னா இந்த சப்ளையில் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் டார்கெட்டுங்கிறது போச்சு. நம்ம நாஸ் கம்யூனிட்டியில் இதோட பிஃபோர் சார்ட்லாம் முன்கூட்டியே வந்துடும். மார்க்கெட்டை என்ன பண்ண போகுது, என்ன வியூ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரீச்சும் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கான நிஃப்டி வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இன்றைக்கி கொடுத்துச்சுல அந்த 300+ கேப், இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட்டு தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். இதோட அப்டேஷனும் நான் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த சார்ட்டோட வியூவுமே நான் கொடுத்துருப்பேன். இந்த 4 ஹவரோட சப்ளை மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகுன்ட்டு 1 ஹவரோட பாடி க்ளோஸ் மேலேயே வச்சதுனால ஸோ நான் அதை எக்ஸிட்னு சொல்லியிருப்பேன். செட்டப்பை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணியா நாளைக்கு ஆர் நெக்ஸ்ட் 2 டேஸில் மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணி ஆகணும். இதோட கண்டினியூஷன் என்ட்ரி வேணால் நம்ம எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக இனிமேல் நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் அந்த கண்டினியூஷன் என்ட்ரிங்கிறத நம்ம கேப்சர் பண்ண முடியும் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும். ஸோ மறுபடியும் இந்த சேம் செட்டப் அப்படியே ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட்லாம் ஸ்டில் வேலிட் தான். மார்க்கெட்டிங் இந்த டிமாண்ட்லாம் இங்கே வரப்பையும் மறுபடியும் பை தான். இந்த கேப்பை ஃபில் பண்ணட்டும், ஃபர்தராக அடுத்த செட்டப்புங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நாளைக்கு நிஃப்டியில் வந்து பர்ஃபெக்டான செட்டப்புன்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் செட்டப் ஏதாவது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக எடுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு இந்த 56,000 ரவுண்ட் நம்பர் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சப்ளை நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. ஸ்டில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மார்க்கெட் ரெக்கவரி எடுக்கணும். கேப் அப் ஆனதுனால மார்க்கெட் இப்போ மேலே நிற்கிது. இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டிலாம் எல்லாத்தையுமே இந்த லிக்விடிட்டி இந்த கேப்லாம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்தெல்லாம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்ளை இந்த பேங்க் நிஃப்டி, இந்த ஒரே ஒரு சப்ளை மட்டும்தான். ப்ராப்பரான செட்டப் எதுவும் இல்லை. ஸோ செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ செட்டப் இல்லைனா ஓவர் ட்ரேட், ரிவெஞ்ச் ட்ரேட் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ அகெயின் வந்து நம்மளோட கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க கேபிஐ எனர்ஜி கேட்டிருந்தீங்க. சார் நீங்கள் என்ட்ரி பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பொசிஷனலாக இல்லை ஸ்விங்குக்கு பார்க்கணுமா என்ன மாதிரிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வியூ நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ கேபிஐ எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கியான ஒரு சப்ளையில் இருக்குது. ஸோ மார்க்கெட் மறுபடியும் இதோட இங்கேருந்து ஃபாலோ ஆகி அகெயின் இங்கே வரப்போ தான் நீங்கள் பை எடுக்கலாம். இப்போதைக்கு கேபிஐ எனர்ஜி பை கிடையாது. இங்கே வரப்போ நீங்கள் லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட அடுத்த ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வச்சுக்கலாம். ஸோ இங்கே வரப்போ தான் அகெயின் பை. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து ஃபர்தராக மார்க்கெட் ஃபாலோ ஆக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கேபிஐ எனர்ஜி. ஸோ நீங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்விங்குக்கா இல்லை பொசிஷனல் எடுத்துருக்கீங்களாங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வியூ கொடுப்பேன். டேட்டா பேட்டர்ன்ஸ் ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, கமெண்டில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக் பார்க்கணும், பொசிஷனலாக வச்சுருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட வியூஸ் நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்க்கெலாம் வரப்போ அகெயின் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த லைன்லாம் வரப்போ அகெயின் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இது ஒரு அகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு அகெயின் மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட என்ட்ரி ஸோ இன்னமும் நம்மளோட சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. நியர்பை அந்த ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் லைனும் க்ரீன் வந்துச்சுன்னா இங்கே அகெயின் இங்கே ட்ரிகர் ஆகி அகெயின் மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அகெயின் இந்த சப்ளைலேருந்து மறுபடியும் கீழே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெட்டு இந்த க்ரீனு இது கோல்டோட வியூ. யூரோஸ்டி இன்னமும் மார்க்கெட்டு நம்ம அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே தான் நிற்கிது. இந்த சப்ளைக்கு வரணும். சப்ளைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா செல்லு, இல்லைனா ஃப்ளிப்பு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. ஸோ பிடிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிறது ஒரு டிமாண்டில் தான் நிற்கிது. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு 50% உள்ளே வந்துட்டு ஒரு லோயர் டைம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இங்கேருந்து பை போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இப்போது கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பை பெட்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஸ்டாக் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ டெய்லி ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ அண்ட் பை.